எனது தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் கார் மெயின்டெனன்ஸ் பற்றி பார்க்கலாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் காரை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்ட்டு கேட்டிருந்தாரு. கண்டிப்பாக அவருக்காக நம்ம ஒரு சின்ன கார் சீரீஸே கொண்டு போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். நீங்கள் கார் லேர்னர்ஸாக இருந்தால் இல்லை கார் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்ன அப்படின்ட்டு நம்ம இந்த சீரீஸில் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இந்த சீரீஸை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த கார் மெயின்டெனன்ஸ் சீரீஸில் ஃபஸ்ட்டாக உங்களுக்கு சொல்ல போகிறது இன்ஜின் ஆயிலுங்க. நம்ம மனுஷங்களுக்கு எப்படி ரத்தம் ரொம்ப முக்கியமோ உடம்புல, அதே மாதிரி இன்ஜினோட ஆயில் ரொம்ப முக்கியங்க. இந்த ஆயிலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ட்டு நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஆயிலை செக் பண்ணணுங்க. ஆயில் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடி இன்ஜின் இருக்கிற இடத்துல இருக்குங்க. முன்னாடி பேனட் இருக்கும் இல்லைங்களா, அந்த பேனட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இன்ஜின் கிட்ட உங்களுக்கு வந்து ஆயில் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும், ரீஃபில் இருக்கும். ஃபஸ்ட்டு ஆயில் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டாக நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, காரை வந்து ஃப்ளாட்டான பிளேஸில் நிறுத்தணுங்க. காரை ஃப்ளாட்டான பிளேஸில் நிறுத்திட்டு அப்புறம் தான் செக் பண்ணணும். ஓகே, நிறுத்தின உடனேயுமே நம்ம கார் மேனுஃபேக்சர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார் இன்ஜின் ஆயில் செக் பண்ணுறது வந்துட்டு இன்ஜின் கொஞ்சம் வார்மாக இருக்கும்போது, அதாவது கொஞ்சம் சூடாக இருக்கும்போது தான் செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரிஃபர் பண்ணுறாங்க. சரி, ஓகே, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆயில் செக் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் காரு நின்றுட்டு இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஓட விட்டுருங்க. ஓட விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் 5லிருந்து 10 நிமிஷம் வரைக்கும் அது ஐடியலாக விட்டுருங்க. எதுவுமே பண்ண வேண்டாம், விட்டுருங்க. 5 to 10 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் வந்து இந்த ரீஃபில் இருக்குது இல்லைங்களா, இந்த ரீஃபிலை வந்துட்டு கழட்டுங்க. அது வந்து டிப் ஸ்டிக் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஸ்டிக்கை கழட்டுங்க. கழட்டிட்டு ஃபஸ்ட்டு கிளாத்தை வச்சு நல்லா ரப் பண்ணிடுங்க. ஃபுல்லாக தொடச்சிருங்க. அப்போ எதுவுமே பார்க்க வேண்டாம் நீங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக தொடச்சிருங்க. தொடச்சிட்டு பொறுமையாக உள்ள ஃபுல்லாக கடைசி வரைக்கும் நல்லா இன்சர்ட் பண்ணிடுங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் பொறுமையாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட லெவல் இருக்கும். அந்த லெவல் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்லேயே காரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்மளுக்கு 2 லெவல் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து பாட்டம் லைன் ரொம்ப கீழே, அந்த பாட்டம் லைனுக்கும் கீழே இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் நம்ம வந்து ஆயில் ஃபில் பண்ணணும் அப்படின்ற அர்த்தம். இல்லை அதில் ஆயிலே எதுவுமே இல்லை அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக உடனே செக் பண்ண வேண்டியது. இந்த ஆயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம உடனுக்குடன் ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே டக்குன்னு சேஞ்ச் பண்ணிடணும். கம்மியாக இருந்தாலோ தீர்ந்துருச்சுனாலோ உடனே ஃபில் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது எவ்வளோ நாளைக்கு ஒருக்கா நம்ம செக் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம அதை பார்க்கலாம். புது காராக இருந்தால் நம்ம ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா செக் பண்ணுங்க. நான் இது வந்து எல்லாமே நான் இப்போ சொல்கிற போகிறது, இனிமேல் நான் சொல்ல போகிறேன் எவ்வளோ நாளைக்கு செக் பண்ணணும், எத்தனை கிலோமீட்டருக்கு ஒருக்கா ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு நான் அப்ராக்சிமேட்டாக டீட்டெயில்ஸ் தரேன். டீட்டெயில்ஸ் எல்லாமே கார் மேனுஃபேக்சரிங்க்கு பொறுத்து மாறும். காரோட மாடலை பொறுத்து மாறுங்க. நீங்கள் என்ன கார் வச்சுருக்கீங்களோ அவங்களோட மேனுஃபேக்சர் ஓனர்ஸ் மேனுவலை கொடுத்துருப்பாங்க. அந்த மேனுவலை பாருங்கள், உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக கொடுத்துருப்பாங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக நான் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போது இது எவ்வளோக்கு எவ்வளோ செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒன்று சேஞ்ச் பண்ணக்கூடாது, செக் பண்ணணுங்க. 3 மாதத்துக்கு ஒருக்கா புது காராக இருந்தால் செக் பண்ணணும். புது கார் அப்படின்ட்டு நான் எது சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ப்ரெசென்ட் இதிலிருந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வாங்கினதெல்லாம் புது கார். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு விதமாக நம்ம எடுத்துக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 கிலோமீட்டருக்கு கம்மியாக ஓடி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து புது கார் அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி காருக்கெலாம் பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒருக்கா நம்ம செக் பண்ணால் போதுங்க. அதுக்கடுத்தது பழைய கார்லாம் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் செக் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னே சொல்லுவேன். பட் ஆனால் யாரும் மந்த்லி ஒன்ஸ் செக் பண்ண மாட்டாங்க, 2 மாதத்துக்கு ஒருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் செக் பண்ணுறாங்க. பட் என்னோட அட்வைஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் செக் பண்ணணும். அடுத்தது நம்ம எவ்வளோ நாளைக்கு ஒருக்கா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி 5000 கிலோமீட்டர்ஸ், 5000 கிலோமீட்டருக்கு ஒரு டைம் நம்ம வந்து ஆயிலை வந்து சேஞ்ச் பண்ணணுங்க. இதுவுமே நான் வந்து எல்லாமே சொல்கிறது கார் மாடலுக்கு கம்பெனிக்கு தகுந்த மாதிரி மாறும். நீங்கள் சர்வீஸ் சென்டரோ இல்லை உங்களோட கார் மேனுவலோ ப்ரிஃபர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நான் அதை காமனாக சொல்லிட்டு வரேன். இது எங்கெல்லாம் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஸ்டேஷனுங்க. இல்லை நீங்களே ஃபில் பண்ணுவீங்க அப்படின்னா நான் ரொம்ப ப்ரிஃபரபுளாக சொல்கிறது சர்வீஸ் ஸ்டேஷன் போங்க. ஒன்ஸ் நீங்கள் அவங்க எப்படி ஃபில் பண்ணுறாங்கிறத பாருங்கள். என்னென்ன மாதிரிலாம் ப்ரிவென்ஷன்ஸ் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு அவங்கக்கிட்ட கேளுங்க ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் நம்ம ஃபில் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் ஃபில் பண்ணுறது ப்ரிஃபரபிள் கிடையவே கிடையாது. அதில் நிறைய ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணி தான் அவங்க ஃபில் பண்ணுவாங்க. அதை நீங்கள் அவங்ககிட்ட தெளிவாக கேட்டுட்டு அடுத்த டைம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. அடுத்தது நம்ம பிரேக் பார்க்கலாம். பிரேக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்னு சொல்லுவேன் ஆயிலை விடவே. இதில் பிரேக்கில் என்னென்னலாம் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, பிரேக் ஆயில் ஃபுல்லாக செக் பண்ணணும், பிரேக் பெடல் ஃபுல்லாக கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும், அப்புறம் பிரேக் ட்ரம்முன்னு சொல்லுவாங்க, இல்லைனா டிஸ்க் பிளேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, அதெல்லாமே செக் பண்ணணும். இதில் நான் ஒன்று என்னென்ன அப்படின்ட்டு சொல்கிறேன். பிரேக் பெடல்னு பார்த்தீங்கன்னா நம்ம கால் வச்சு ப்ரெஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த பெடல். அடுத்தது பிரேக் ட்ரம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீலில் வந்துட்டு ஒரு ட்ரம் இருக்கும். அந்த ட்ரம் தான் நம்ம பெடலை ப்ரெஸ் பண்ணால் அது அந்த ட்ரம் தாங்க இழுத்து பிடிக்கும் நம்ம டயரை. அந்த ட்ரம் வந்து தேஞ்சு போகாமல் இருக்கும். டிஸ்க் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணிட்டு வரணும். ஓகே, இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வார்னிங் லைட்டெல்லாம் இருக்கும். நம்மளுக்கு அந்த
அந்த வார்னிங் ரொம்பவே கரெக்டாக வாட்ச் பண்ணிட்டு வரணும். அதில் ஏதோ ஒரு சைன் காமிச்சிச்சு அப்படின்னா நம்ம உடனே ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பிரேக் சிம்பிள் காமிக்கும் அப்படின்னா நீங்கள் பிரேக் போட்டுருந்தீங்கன்னா காமிக்கும், இல்லை பிரேக் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமும் காமிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் பிரேக்கில் ஏதோ ஃபால்ட் இருக்குது, நீங்கள் உடனே பார்க்கணும் அப்படின்ட்டு அது நோட்டிஃபை பண்ணுது. அதுக்கப்புறம் பிரேக்கில் வந்துட்டு ரொம்ப சவுண்டு வந்துச்சு, நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது பெடலை ப்ரெஸ் பண்ணும்போது கீச் கீச் அப்படிங்கிற மாதிரி ஒரு கரகரன்னு ஒரு சவுண்டு வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் பிரேக் ட்ரம் எல்லாம் ஃபுல்லாக கரெக்டாக செக் பண்ணணும், அது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும், பழசாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி அது மீன் பண்ணுது. அப்புறம் நீங்கள் எதுவுமே சத்தம் வந்துச்சு அப்படின்னா உடனே நான் போய் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்காதீங்க. சர்வீஸ் சென்டரில் விடுங்க, அவங்க கரெக்டான ஃபால்ட் என்ன அப்படின்னு பார்த்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பிரேக்கை ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன் சைடாக தள்ளும், ஒரு சைடு போய் இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட பிரேக் வந்து ஒரு சைடாக தேஞ்சிட்டு வருது அப்படின்னு அர்த்தம். அதையும் நீங்கள் வந்து பிரேக்கை உடனே நீங்கள் கன்சிடர் பண்ணி செக் பண்ணணும். அடுத்தது நீங்கள் ஸ்லைட்டாக டச் பண்ணாலுமே உங்கள் வந்து பிரேக் வந்து கிட்டத்தட்ட ஒர்க் ஆகணுங்க. அப்படி ஒர்க் ஆகலை அப்படின்னாலும் அதுவுமே கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பிரேக் ரொம்ப ப்ரெஸ் பண்ணும்போது வைப்ரேட் ஆச்சுனாலுமே நம்ம பிரேக் வந்து கன்சிடர் பண்ணி என்னென்ன ப்ராப்ளம் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கணும். அடுத்தது பிரேக் ஆயில் வந்து எவ்வளோ நாளைக்கு ஒருக்கா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒருக்கா கம்பல்சரி சேஞ்ச் பண்ணிடணுங்க பிரேக் ஆயிலை. அடுத்தது பிரேக் பேடு பார்த்தீங்க அப்படின்னா 40,000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது நல்லது அப்படின்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இது எல்லாமே நான் மறுபடியும் சொல்கிறேன், எல்லாமே மேனுஃபேக்சருக்கு காரோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி மாறும். அப்புறம் இது எங்கெங்கெல்லாம் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரியே தான் சர்வீஸ் ஸ்டேஷன். நீங்களே ஃபில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா சர்வீஸ் ஸ்டேஷன் இருக்கிற ஆள்கிட்ட வந்து ப்ரிஃபரபுளாக என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் கேட்டுட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம கார் சீரிஸ் தொடர்ந்து போட்டுகிட்டே வருவோம். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். ஃபுல்லாக சீரிஸை ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் வீடியோ வேணாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி.